வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். தமிழகம் முழுவதும் கிராம ஊராட்சிகளில் உள்ள 1400க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அரசு உத்தரவிட்டு அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் உள்ள 404 ஊராட்சிகளில் 72 ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவை நேரடி நியமனம் மூலம் இன சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான அறிவிப்பாணையை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் காலியாக உள்ள செயலாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள ஊராட்சிகளின் விவரம் ஒன்றியம் வாரியாக பின்வருமாறு: அந்தநல்லூர் ஒன்றியம், அந்தநல்லூர், எட்டரை, கம்பரசம்பேட்டை, மல்லியம்பத்து, பலூர். லால்குடி ஒன்றியம், கீழ்பெருங்காவூர், கீழ் அன்பில், கூக்கூர், கோமாக்குடி, கொப்பாவளி, மங்கம்மாள்புரம், மாங்குடி, நெய்க்குப்பை, நெடுஞ்சலைக்குடி, சாத்தமங்கலம். மணச்சநல்லூர் ஒன்றியம், கோவத்தக்குடி, நம்பர் 2, கரியமாணிக்கம், சனமங்கலம், ஸ்ரீதேவி மங்கலம், கீராம்பாளையம். மணப்பாறை ஒன்றியம், எஃப் கீழையூர், கருப்பூர். மணிகண்டம் ஒன்றியம், அதவத்தூர், அள்ளித்துறை. மருங்காபுரி ஒன்றியம், அடைக்கம்பட்டி, இக்கரை கோசிக்குறிச்சி, கண்ணூத்து, எம் இடையாப்பட்டி, முத்தாழ்வார்பட்டி, நாட்டார்பட்டி, பழுவஞ்சி, டி இடையப்பட்டி, தென்னூர், தொட்டியம்பட்டி, வைரம்பட்டி. முசிறி ஒன்றியம், ஐயம்பாளையம், குணசீலம், காமாட்சிப்பட்டி, கொடுந்துறை, புலிவலம். புள்ளம்பாடி ஒன்றியம், இ வெள்ளனூர், காணக்கிளியநல்லூர், எம் கண்ணனூர், சரடமங்கலம், வரக்குப்பை. தாப்பேட்டை ஒன்றியம், கோணப்பம்பட்டி, மங்கம், மாலிப்பட்டி. திருவெரும்பூர் ஒன்றியம், அசூர், கிளியூர், பனையக்குறிச்சி, சோலமாதேவி, வேங்கூர். தொட்டியம் ஒன்றியம், எம் புத்தூர், சீலைப்பிள்ளையார்புதூர். துறையூர் ஒன்றியம், ஆதனூர், கே பாளையம், மருவத்தூர், சிவானந்தபுரம், சொக்கநாதபுரம், வி ஏ சமுத்திரம், வண்ணாடு, வரதராஜபுரம், வெங்கடத்தானூர். உப்பிலியபுரம் ஒன்றியம், ஆங்கியம், எரக்குடி, சோபனாபுரம், வெங்கடாச்சலபுரம். வையம்பட்டி ஒன்றியம், அய்யன்ரெட்டியார்பட்டி, இனாம்துவாடி, குமரவாடி, நடுப்பட்டி. இந்த 72 ஊராட்சி செயலாளர் பணிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண், பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம் என வளர்ச்சித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடைய நண்பர்கள் அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும், தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். அனைத்து தகவல்களையும் முழுமையாக இணையத்தில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.